Story The Mystery Tunnel Episode 1 Tunnel 27 மழை இடைவிடாமல் கொட்டிக் கொண்டிருந்தது. இரவு 11 மணி கடந்திருந்தாலும் மலைப்பகுதி முழுவதும் கருமேகங்கள் வானத்தை விழுங்கியிருந்தன. காரின் ஹெட்லைட் மட்டும் இருளைக் கிழித்தபடி முன்னே நகர்ந்தது. ஸ்டியரிங்கை பிடித்திருந்த அரவிந்த் ஜிபிஎஸ் திரையை பார்த்தான். இன்னும் 2 கிலோமீட்டர் சென்றால் அந்த இடம் வந்துவிடும் என்று காட்டியது. அருகில் அமர்ந்திருந்த புகைப்படக் கலைஞர் கார்த்திக் மெதுவாக, நாம் உண்மையிலேயே அந்த சுரங்கத்துக்குப் போக வேண்டுமா என்று கேட்டான். பின்னாலிருந்த மீரா சிரித்தபடி, இது ஒரு பழைய டிராமக் கதைதான். மக்கள் பயப்படுறதால்தான் இவ்வளவு பெரிய மர்மம் மாதிரி பேசுறாங்க என்றாள். ஆனாலும் அரவிந்த் அமைதியாக இருந்தான். 3 நாட்களுக்கு முன்பு ஒரு முதியவர் அவனிடம் வந்து, நள்ளிரவு 12 மணிக்கு முன் அந்த சுரங்கத்தை விட்டு வெளியே வந்துடு, இல்லேன்னா சுரங்கமே உன்னை வெளியே விடாது என்று எச்சரித்தது அவனது மனதில் மீண்டும் ஒலித்தது. சில நிமிடங்களில் கார் பழைய இரும்பு வேலியின் முன் நின்றது. அதன் பின்னால் பெரிய கருப்பு வாய் போல திறந்திருந்தது அந்த ரயில் சுரங்கம். நுழைவாயிலின் மேலிருந்த கல் பலகையில் மங்கலாக ஒரு வாசகம் தெரிந்தது. சுரங்கம் எண் 26. அதன் கீழே பழைய சிவப்பு எழுத்துக்களில் யாரோ பின்னர் எழுதியிருந்தார்கள், உள்ளே போகாதே. காற்று திடீரென்று பலமாக வீசியது. வேலியில் தொங்கியிருந்த சங்கிலி சத்தமிட்டது. அதே நேரத்தில் தொலைவிலிருந்து மெதுவாக ஒரு ரயிலின் ஹார்ன் ஒலி கேட்டது. மூவரும் ஒரே நேரத்தில் உறைந்து நின்றனர். கார்த்திக் நடுங்கிய குரலில், இந்த பாதையில் ரயில் ஓடவே இல்லையே, அப்போ இந்த சத்தம் என்று கேட்டான். யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அரவிந்த் தனது கேமராவை எடுத்துக்கொண்டு முன்னே நடந்தான். சுரங்கத்தின் உள்ளே முழு கருமை. மொபைல் விளக்கை ஏற்றியவுடன் சுவர்களில் பழைய எண்கள், தேதிகள், கைகளின் தடங்கள் போன்றவை தெரிந்தன. திடீரென்று மீரா ஒரு சுவரைக் காட்டி, இதை பாருங்க என்று கத்தினாள். சுவரில் புதிதாக எழுதப்பட்டதைப் போல சிவப்பு நிறப்பில் ஒரு வரி இருந்தது, திரும்பிப் போங்கள், இன்னும் நேரம் இருக்கிறது. அரவிந்த் அதை கேமராவில் பதிவு செய்ய முயன்றான். ஆனால் கேமரா தானாகவே அணைந்துவிட்டது. அதே நொடியில் சுரங்கத்தின் ஆழத்திலிருந்து மெதுவாக யாரோ நடந்து வரும் காலடி சத்தம் கேட்ட காலடி சத்தம் ஒவ்வொரு நொடியும் நெருங்கிக் கொண்டே வந்தது. அரவிந்த் தனது மொபைல் விளக்கை அந்த திசையை நோக்கி திருப்பினான். ஆனால் வெளிச்சம் சில அடிகளுக்கு மேல் செல்லவில்லை. காற்று திடீரென்று குளிர்ந்து மூவரின் மூச்சே புகை போல் வெளியே தெரிந்தது. கார்த்திக் நடுங்கியபடி, நமக்கு இங்கிருந்து போயிடலாம்டா என்று மெதுவாக சொன்னான். ஆனால் அரவிந்தின் ஆர்வம் பயத்தை விட அதிகமாக இருந்தது. இவ்வளவு தூரம் வந்துட்டு உண்மை தெரியாம போக முடியாது என்று கூறியவாறு முன்னே நடந்தான். சில மீட்டர்கள் சென்றதும் தரையில் பழைய ரயில் தண்டவாளங்கள் மீண்டும் தெரிந்தன. 30 வருடங்களுக்கு முன்பே பயன்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட பாதையில் புதிய காலடி தடங்கள் இருந்தன. யாரோ சமீபத்தில்தான் நடந்தது போல ஈரமான மண் சிதறியிருந்தது. மீரா அந்த தடங்களை பார்த்து புகைப்படம் எடுக்க முயன்றாள். ஆனால் கேமரா திரையில் ஒரு வினாடி மட்டும் விசித்திரமான உருவம் தோன்றி உடனே கருமாக மாறியது. அதை நீங்க பார்த்தீங்களா என்று அவள் பதறினாள். யாரும் பதில் சொல்லவில்லை. அந்த நேரத்தில் சுரங்கத்தின் உள்ளே இருந்த பழைய மின்விளக்கு தானாக எரிந்து உடனே அணைந்தது. அந்த ஒரு கணத்தில் தண்டவாளத்தின் நடுவே வெள்ளை நிற ஆடை அணிந்த ஒருவன் சில நொடிகள் நின்று கொண்டிருப்பது போல மூவருக்கும் தெரிந்தது. விளக்கு மீண்டும் அணைந்தபோது அங்கே யாருமே இல்லை. மூவரும் வேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடினார்கள். அங்கே தரையில் கிடந்தது ஒரு பழைய ரயில் டிக்கெட் மட்டும். அதில் தேதி தெளிவாக இருந்தது, 17 ஜூலை 1996. அதே நாள்தான் அந்த சுரங்கத்தில் நடந்த ரயில் விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அரவிந்த் படித்திருந்தான். டிக்கெட்டின் மறுபுறத்தில் யாரோ நடுங்கும் கையால் எழுதி வைத்திருந்த ஒரு வரி மட்டும் இருந்தது, அவர்கள் இன்னும் காத்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை வாசித்தவுடன் சுரங்கத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ரயில் ஹாரன் ஒலி எழுந்தது. ஆனால் இந்த முறை அதனுடன் குழந்தைகள் அழும் சத்தம், உதவி கேட்கும் குரல்கள், இரும்பு உடையும் சத்தம் எல்லாம் ஒன்றாக கலந்து கேட்டது. அரவிந்த் தைரியமாக முன்னேறியபோது தண்டவாளத்தின் அருகே அரை மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பழைய தோல்பை அவன் கண்களில் பட்டது. அதை வெளியே எடுத்து பார்த்தான். அதன் உள்ளே பழைய செய்தித்தாள் துணுக்குகள், சில புகைப்படங்கள் மற்றும் ஒரு கிழிந்த குறிப்பேடு இருந்தது. குறிப்பேட்டின் முதல் பக்கத்தில் பெரிய எழுத்துகளில், இந்த சுரங்கத்தில் நடந்தது விபத்து அல்ல,
என்று எழுதப்பட்டிருந்தது. அடுத்த பக்கங்களை திறக்க முயன்றபோது திடீரென்று பின்னால் இருந்த மீரா பயத்தில் அலறினாள். அரவிந்தும் கார்த்திக்கும் திரும்பிப் பார்த்தார்கள். சில வினாடிகளுக்கு முன்பு அவர்களுடன் நின்றிருந்த கார்த்திக் அங்கே இல்லை. அவன் மொபைல் விளக்கு மட்டும் தரையில் உருண்டு கொண்டிருந்தது. கார்த்திக் என்று அரவிந்த் முழு குரலில் கத்தினான். பதிலில்லை. மீண்டும் கார்த்திக் என்று கத்தினான். இந்த முறை சுரங்கத்தின் ஆழத்திலிருந்து வந்த பதில் கார்த்திக்கின் குரல் இல்லை. அதே குரலில் யாரோ மெதுவாக சிரித்தார்கள். அந்த சிரிப்பு சுரங்கம் முழுவதும் எதிரொலிக்க தண்டவாளத்தின் தொலைவில் ஒரு பழைய ரயிலின் ஒளி மெதுவாக தெரிந்தது. 30 வருடங்களாக எந்த ரயிலும் ஓடாத அந்த பாதையில் ஒரு ரயில் மெதுவாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. ஆனால் அதன் ஜன்னல்களில் இருந்த பயணிகள் உயிருடன் இருந்த மனிதர்கள் அல்ல.